வேற லெவலில் மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசேன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிவனாண்டியிலேருந்து, சித்தப்பா இந்த வாட்டி நம்ம எந்த விதமான சவுண்டும் கொடுக்கக்கூடாது சரிங்களா, பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம எடுத்துகிட்டு போனதை சாமுண்டீஸ்வரி வீட்டில் பத்திரமா வச்சாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுது அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சரி நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம், பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உடனே உள்ள திறந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா சாமியை காணுங்கிற விஷயம் தெரிய வருது. சாமியை காணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க, சாமியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது யார் காரணமாக இருப்பா, இந்த மாதிரி ஒரு செயலை யாரும் செய்யவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப பரமேஸ்வரி அம்மாவும் கடுப்பாயிட்டாங்க. இத்தனை நாளா இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, அது எப்படியா இங்கே ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அம்மா உங்கள் மேலையெல்லாம் நாங்கள் சந்தேகப்படுவோமாம்மா, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் நடத்துனது எல்லாமே கரெக்டாக தான் செய்வீங்க. ஆனால் உங்கள் மருமக மேலே தான் தப்பு இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. அவங்க பொறுப்பாக இந்த இடத்துல செய்யும்போதே செய்ய வேணான்னு ஒவ்வொரு வாட்டியும் தடுத்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன்னு அந்த இடத்துல 2-3 பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. சிவனாண்டி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு முத்துவேலும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சரிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை குரல் கொடுத்தாங்கன்னா கார்த்தி புத்திசாலித்தனமாக அவங்க வீட்டில் சோதனை போட்டு பார்த்து திருப்பியும் சமாளிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனா அமைதியாக அவங்க 2 பேர் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. கார்த்தி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது, எப்போதும் போல் சிவனாண்டி சவுண்டு கொடுத்துருந்தா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது, ஆனால் இப்போ என்ன இவ்வளோ அமைதியாக நிற்கிறாங்க, ஒருவேளை அவங்க தான் காரணமாக இருக்குமோ, இந்த வாட்டி வேறு மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு கார்த்தி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. சித்தப்பா கார்த்தி நம்மளை பற்றியே யோசிக்கிற மாதிரியே தெரியுது, எதுக்காக அவன் இப்படியெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப சாமுண்டீஸ்வரர் வீட்டில் சோதித்து பார்த்தா எல்லாம் தெரிய போகுதுன்னு அங்கே இருக்கிறவங்க 2 பேர் சொன்னவங்க 4 பேர் 20 பேருங்கிற அளவுக்கு முடிவுக்கு வராங்க. நீங்கள் ஏன் வீட்டில் சோதித்து பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் வீட்லையா தராசை எப்படிம்மா சோதித்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போனா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, என் மருமக மேலே நம்பிக்கை இல்லை. அம்மா நீங்கள் அந்த காலத்துலேருந்து பரம்பரையாக எவ்வளவோ பார்த்தவங்க, ஆனால் பேரு புகழுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதவங்க, நீங்கள் பார்க்காத பணங்காசா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என் மருமக அவளும் கோடீஸ்வரி தான், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் ஊருக்குள்ளே நல்ல பேர்லாம் இருக்குப்பா. ஆனால் உங்கள் மருமக தானே அடிக்கடி எல்லா விஷயத்துலையும் மாட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வீட்டில் சோதித்து பார்த்தா தப்பு இருக்கா இல்லையா என்னன்னு விஷயம்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காங்க. சரி நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறப்ப இன்னொன்று, இந்த கோயிலேருந்து யாரும் வெளியில் வரவே கூடாது, எல்லாரும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எப்படியாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட தகவல் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. கார்த்தியால் இப்போதைக்கு இந்த கோயிலை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. என்ன கார்த்தி இப்படியெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, விடுங்க பாட்டி பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனத்துக்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அச்சோ சிவனாண்டி வேறு அமைதியாக இருக்கானா, அப்போனா நேற்று அவன் ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள், அடுத்தது நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்றப்ப நீ ஏன்ப்பா வரமாட்டேங்கிற, இல்லை இங்கேருந்து வரக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க, கேட்டால் நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிடுவோன்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதாவது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, மாமா இங்கே வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப கோயிலில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள நமக்குன்னு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இருங்க மாமா இங்கே தான் வேறு ஏதாவது இருக்கா இல்லையா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அலசுன்னு அலசிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் தான் எப்படி இருந்தாலும் இருக்கும்,
நம்ம அவங்கள இன்னைக்கு மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே, என்னப்பா சிவனாண்டி, நீ திருப்பியும் வந்து திருந்தவே மாட்டியா? இதில் உன் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? சும்மானு இரு, நாங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் விளாடுவோம், சாமி விஷயத்துலலாம் விளாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப, யார் நீங்கள்? நீங்கள் அமைதியாக இருக்கும் போதே தெரியும்டா இதுக்கு பின்னாடி உங்களோட சதி திட்டம் நாடகம் எல்லாம் இருக்கும்னு. இருக்கோ இல்லையோ, எல்லா இடத்துலையும் எங்களை சம்மந்தப்படுத்தி பேசாத. எங்களுக்கு சம்மந்தம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏதாவது பேசியிருக்க மாட்டோமா? நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி எப்படியெல்லாம் டிசைனாக யோசிப்பானே எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து செம்மையாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. இவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு நம்ம மாட்டுக்கு போவோம். சாமுண்டேஸ்வரி உண்மையிலேயே வந்து அந்த வீட்டில் அவளுக்கு பேருக்கு பிரச்சனை வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அடியிலேருந்து சாமுண்டேஸ்வரி எந்திரிக்கவே வாய்ப்பே இல்லை. இனிமேட்டு வாயை திறந்து ஏதாவது பேசுனா நம்ம இதை வச்சு அவளை வந்து பிரச்சனையில் அடிக்கடி வந்து மாட்டி விட்டுறலாம். நீ எல்லாம் பேசுறது கூட உனக்குலாம் லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதாங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அம்மாவும் பெரிய ஆள் தான்ப்பா, நம்ம பார்த்து பக்குவமாக தான் வந்து பேசணும். என்னங்க பக்குவமாக பேசணுங்கிறீங்க? நிச்சயம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அச்சோ இன்னமும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம மயில் வாகனம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு மாடியிலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மயில் வாகனம். ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லைப்பா, நான் வீடு ஃபுல்லாக வந்து தேடிட்டேன், ஆனால் தெரிகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருக்குமே வந்து தெரியாத இடத்துல தான் அவங்க வச்சுட்டு போவாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து தெரிகிற இடத்துல தேடாதீங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னப்பா இருந்துச்சா? அவரால் தனியாக வந்து தேட முடியல, அவ்வளோ பெரிய வீடு இல்லை, இப்போ அவங்க வேற வாசலில் வேற நிற்கிறாங்களாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம மயில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா அது சத்திய சோதனையாக இருக்குது, நம்ம வீட்டில் இல்லைன்னா ஓகே, ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், அப்புறம் அசிங்கப்பட்டு நிற்போமே, சபையில் மரியாதை வந்து கிடைக்காதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னது ஊருக்காரங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் வந்து என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வாசலில் வந்து நிற்கிற மாதிரி காட்டி எபிசோட செம்ம மாதம் அதிரடியாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மயில் வாகனம், கார்த்தி, ராஜராஜன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க? சமாளித்ததை அவங்க திருப்பியும் வேற மாதிரி மாற்ற போகிறாங்களா, இல்லை சிவனாண்டிக்கு நடுவில் வந்து அவர் வீட்டில் வந்து வச்சிருக்கலாம்? சிவனாண்டி ஒரு பக்கம், இந்த வாட்டி நம்ம நினச்சதெல்லாம் நடந்துரும் சித்தப்பா, பார்க்கலாம், நடந்துருச்சுனாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் தான் அர்த்தங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.